2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பூனேல இருந்தப்போ நான் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது, கடையில் தேவையில்லாமல் வாங்கின பொருட்கள் தான் என் வீட்டில் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ்னு பார்த்தா வெறும் 9200 ருபீஸ் தான் இருந்துச்சு. 5 இயர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கோம் பூனேல. 55,000 என்னோட சேல்ரி. ஆனால் கையில் ஒன்றுமே இல்லை. அப்போ தான் ஜப்பான் நாட்டில் ஒரு பட்ஜெட்டிங் முறையை பற்றி படித்தேன். நம்ம ஊரில் புது கார் வாங்குறது, ஐஃபோன், அப்புறம் ஃபாரின் ட்ரிப், இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணுறது, இன்ஸ்டாகிராம்ஸில் காட்டி ரீல்ஸ் போட்டு கெத்து காட்டுறதெல்லாம் ஒரு வழக்கமாக இருக்குது. ஆனால் ஜப்பானில் அப்படியே ஆப்போசிட்டுங்க. ஜப்பானிய மக்கள் பணத்தை ஆடம்பரமாக காட்டுறத தப்புன்னு நினைப்பாங்க. அடக்கமாக வாழ்கிறதுக்கு தான் அங்கே மரியாதை அதிகம். இந்த ஜப்பானிய பழக்க வழக்கங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வந்த பிறகு ஒரே வருஷத்தில் என் சேவிங்ஸில் 2,18,000 தாண்டிச்சு. சம்பளம் ஒன்று தான், ஆனால் பணம் கையாளுற விதம் மாறிடுச்சு. அப்படிப்பட்ட 10 ஜப்பானிய பணப்பழக்கங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த விஷயம் நம்ம மக்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவுக்கே ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? மனித வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நம்ம ஊரில் UPI செலவுகள் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிருச்சு. 2026 ஆரம்பத்தில் மட்டுமே இந்தியாவில் ஒரு மாதத்தில் 18 பில்லியன் UPI டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த வசதி நிஜமாவே ஒரு புரட்சி தான். ஆனால் இதனால் வர்ற ஒரு பெரிய ஆபத்தை பற்றி யாரும் பேசுறதில்ல. செலவு பண்ணுறது இவ்வளோ சுலபமாக இருக்கும்போது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க நம்ம மூளைக்கு நேரமே கிடைக்கிறதில்ல. நம்ம ஒரு முடிவை முழுசாக யோசிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே அங்கே டிரான்சாக்ஷன்ஸ் முடிஞ்சிடுது. ஆனால் ஜாப்பனீஸோட இந்த கக்கிபோ சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் செய்கிற செலவு வேகத்தை வேணும்னே கொஞ்சம் குறைக்குது. அந்த ஸ்லோ ஆகிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம காசு எங்கே போகுதுன்னு ஒரு தடவை நம்ம மூளை அலர்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளவு சீக்கிரம் அது அசால்ட்டா இருக்காது. சரி, இப்போ இந்த கக்கிபோனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? இது ஒரு 120 வருஷத்துக்கு பழமையான ஒரு சிஸ்டம்ங்க. ஃபோனில் ஆப் யூஸ் பண்ணாமல் ஒரு டைரியும் பேனாவும் எடுத்து மாத ஆரம்பத்தில் 4 விஷயங்களை எழுதணும். எவ்வளவு வருமானம் வருது, ஃபிக்ஸட் செலவு எவ்வளவு சேமிக்கலாம், கையில் எவ்வளோ மிச்சம் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பண்ண வேண்டியது, தினமும் பண்ணுற செலவை 4 கேட்டகரியாக பிரிக்கணும். அத்தியாவசிய தேவை, ஆசைகள், கல்வி, அனுபவங்கள் மற்றும் எதிர்பாராத செலவுகள். கிரெடிட் கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணும்போதோ இல்லை UPIல பே பண்ணும்போதோ நமக்கு வழியே தெரியாது. ஆனால் அதை நைட்டு உட்காந்து நீங்கள் ஜொமேட்டோக்கு செலவு பண்ண ப்ரைஸ் 480 அப்படின்னு கையால் எழுதும்போது அது தேவையற்ற ஆசைன்னு மூளைக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இது தேவையில்லாத செலவை 35% வரை குறைக்கும். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மற்ற ஆப்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி 15-20 கேட்டகரிஸ் எல்லாம் இதில் கிடையாது. வெறும் 4 கேட்டகரிஸ் தாங்க செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த சிம்பிளிசிட்டி ஒரு மைனஸ் கிடையாது, இதுதான் இதோட டிசைனு. ஏன்னா ஒரு செலவை அந்த 4 கேட்டகரியில் ஏதோ ஒன்றுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரும்போது எந்த ஒரு அல்காரிதம்னாலையும் பண்ண முடியாத ஒரு சுய பரிசோதனையை நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ நான் ஆர்டர் பண்ண ஸ்விக்கி ஃபுட் அத்தியாவசிய தேவையா இல்லை வெறும் ஆசையா? இந்த ஆன்லைன் கோர்ஸ் நிஜமாவே சுய முன்னேற்றத்துக்காக நான் எடுக்கிறேன்னா இல்லை அதுவும் ஒரு ஆசை தான்? டிமார்ட் போனப்போ ஏதோ ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட்டு 2400 ரூபாய் தேவையில்லாமல் அள்ளிட்டு வந்துட்டோமா? இந்த கேள்வி எல்லாமே உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கும், உங்கள் வேகத்தை குறைக்கும். அந்த நிதானம் தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரும். அதுதான் உங்கள் பழக்கத்தையும் மாற்றும். அடுத்ததான் மொட்டை. ஜப்பானில் எந்த ஒரு பொருளையோ சாப்பாட்டையோ ஏங்க நேரத்தை வீணாக்கிறது கூட அவங்க பெரிய தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் வருஷத்துக்கு ஒரு நபர் 50 கிலோ சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்கிற ஃபோனை 2 வருஷத்தில் மாற்றுறது, துணிகளை நிறைய யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணி தூக்கி வீசுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இந்த பழக்கம் நம்மக்கிட்ட இருந்தால் பொருளை தூக்கி போடாமல் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இருக்கிற பொருளோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாமல் அப்கிரேட் பண்ண மாட்டோம். இந்த மொட்டை அப்படிங்கிற பழக்கத்தை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தப்போ முதல்ல நான் செஞ்ச விஷயம், ஒரே ஒரு வாரத்துக்கு என் வீட்டில் எவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுன்னு ட்ராக் பண்ணி பார்த்தேன். என் ஃப்ரிட்ஜ்லேயும் கிச்சன்லேயும் இருந்து தூக்கி போட்ட எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வண்டு பிடிச்சி தூக்கி போடுறதுக்கு ரெடியாக வச்சுருந்த கொஞ்சம் பருப்பு 1/2 பாக்கெட் கிட்ட இருக்கும். அடுத்ததாக ஃப்ரிட்ஜில் வச்சு மறந்து போன மிச்சமான சப்ஜி, எக்ஸ்பைரியான பொருட்கள், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில பிரியாணியில் மிச்சம் வந்த சிக்கன் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தேன். அதை பார்த்தப்போ எனக்கே நிஜமாக பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு மட்டுமே தோராயமாக 380 ரூபாய் மதிப்புள்ள சாப்பாட்டை நான் குப்பையில் தூக்கி போட்டுட்டு இருந்திருக்கேன். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், என் ஃப்ரிட்ஜில் இருந்து மட்டும் வருஷத்துக்கு
கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் காசை நான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் ஸ்விக்கி மெனுவில் ஆன்லைனில் என்ன நல்லா இருக்குன்னு பார்த்து ஆர்டர் பண்ணுறதை நிறுத்திட்டு வீட்டில் ஏற்கனவே என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு சமைக்க பிளான் பண்ண ஆரம்பித்தேன். நேற்று வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டு மீந்து போன சாப்பாட்டை நாளைக்கு சாப்பிட்லான்னு அப்படியே வைக்காமல் அன்னைக்கே ஃப்ரிட்ஜில் எடுத்து பத்திரப்படுத்தி வைக்க பழகினேன். தேவையில்லாமல் ஷாப்பிங் போய் அள்ளிட்டு வந்து கொட்டி இங்கே வச்சு அதை வேஸ்ட்டாக போகிறதுக்கு பதிலாக தேவையானதை மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தேன். இது செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா 3 மாசத்துல நான் மளிகை சாமானுக்கு பண்ணுற செலவு கிட்டத்தட்ட 88% குறைஞ்சிருச்சு. இது நான் கம்மியாக சாப்பிட்டதால இல்லை, சாப்பாட்டை வீணாக்குறதுல குறைச்சதால மட்டும்தான். ஆனால் இந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது சாப்பாட்டோட மட்டும் முடியறது இல்லை. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் நீங்கள் பார்க்குற விதத்தையே அது மாற்றிடும். ஒரு பொருள் பழசான உடனே புதுசு மாற்றாமல் அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண வைக்கும். ஜப்பானில் கென்சுகின்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. ஒரு மண் பாத்திரம் உடஞ்சா அதை தூக்கி போடாமல் தங்க முலாம் பூசி ஒட்டுவாங்க. அது அந்த உடஞ்ச பொருளோட அழகை இன்னும் அதிகமாக்கும். இதே ஃபிலோசஃபியை நம்ம பணத்துக்கும் அப்ளை பண்ணலாங்க. கொஞ்சம் பழசானாலும் சூப்பராக வேலை செய்கிற மொபைல் ஃபோன்ஸு, ரொம்ப வருஷம் பழசானாலும் அழகாக இருக்கிற நம்மளோட குர்தா, லோன் எல்லாம் முடிஞ்சு நல்லா ஓடுற கார், உங்ககிட்ட இருக்கிற பொருளோட மதிப்பை புரிஞ்சுக்க கற்றுக்கோங்க. சும்மா அப்டேட் பண்ணுறேன்ட்டு காசை கரியாக்காதீங்க. அடுத்த பழக்கம் ஹரா ஹச்சிபு. இதோட சிம்பிள் அர்த்தம் என்னன்னா, வயிறு முட்டை சாப்பிடாம ஒரு 80% நம்ம வயிறு நிறைஞ்ச உடனே சாப்பிட்றத நிறுத்திக்கணும். ஜப்பானில் இருக்கிற ஒக்கினாவா மக்கள் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனாலேயோ என்னவோ அங்கே இருக்கிறவங்க ரொம்ப வருஷத்துக்கு ஆரோக்கியமாக உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இதுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஊரில் கல்யாண பந்தியோ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ போனால் என்ன பண்ணுறோம்? மூச்சு முட்டை வயிறு வலிக்கிற வரைக்கும் தட்டு நிறைய வச்சு சாப்பிட்றோம். ஆனால் இந்த ஹரா ஹச்சிபு பழக்கத்தை நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பணத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இதோட மெயினான ஐடியா என்னன்னா, போதுங்கிற மனசு. நம்ம வாழ்க்கையை 100% வசதிகளாலேயே நிரப்பாமல் எப்போவுமே ஒரு 20% மார்ஜின் விடணும். அந்த 20% கஞ்சத்தனம் கிடையாது, அதுதான் நம்மளை காப்பாற்ற போகிற ஒரு பாதுகாப்பு வளையம். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் கைக்கு வர சம்பளத்தில் 20% தொடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு 80,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உங்கள் மனசில் உங்கள் சம்பளம் 64,000 ரூபாய் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மீதி இருக்கிற 16,000 ரூபாயை உங்கள் சம்பளம் வந்த உடனே எஸ்ஐபி இல்லைனா பிபிஎஃப் இல்லைனா சேவிங் அக்கௌண்ட்னு ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் செலவு கணக்கில் அந்த பணமே இல்லாத மாதிரி வாழ கற்றுக்கணும். ஆனால் இப்போ நம்ம ஊரில் நிலைமை என்ன தெரியுமா? ஆர்பிஐ டேட்டா படி இந்தியன்ஸோட சேவிங்ஸ் ரேட்ஸ் வெறும் 5.3% தான். ஆனால் ஜப்பானீஸோட டிஃபால்ட் டார்கெட்டு இந்த 80% தான். யோசிச்சு பாருங்கள், மாதம் 5% சேமிக்கிறதுக்கும் 20% சேமிக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப் தான் நீங்கள் வயசான காலத்தில் நிம்மதியாக காரில் போகிறீங்களா இல்லை கஷ்டப்பட போகிறீங்களாங்கிறத முடிவு பண்ணுது. அதே 80,000 ரூபாய் சம்பளத்தில் மாதம் 4,000 சேமிக்கிறதுக்கும் 16,000 ரூபாய் சேமிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. 25 வருஷம் கழித்து 12% ரிட்டர்ன்ஸ் கணக்கை பார்த்தா ஒருத்தர் கையில் வெறும் 75 லட்சம் இருக்கும். ஆனால் இந்த ஜப்பானீஸ் பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறவர் கையில் 3 கோடி ரூபாய் இருக்கும். ஒரே வேலை ஒரே சம்பளம் தான், ஆனால் நம்ம பணத்தை கையாளுற விதம் மட்டும்தான் வேற. அடுத்த பழக்கம் கைசன். கார்ப்பரேட் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கும். டொயோட்டோ கம்பெனி அவங்களோட உற்பத்தியை இந்த ஃபிலாசபி வச்சு தான் உலக ஃபேமஸ் ஆனாங்க. ஆனால் ஜப்பானீஸ் அவங்களோட டெய்லி லைஃப்லேயும் முக்கியமான பண விஷயத்துலேயும் இந்த கைசன் தத்துவத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஒரே நாளில் உங்கள் லைஃப்பை தலைகீழாக மாற்றணும்னு ட்ரை பண்ணாமல் ரொம்ப லாங் பீரியடுக்கு டெய்லி வெறும் 1% மட்டும் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் போதும். பண விஷயத்தில் இதை எப்படி ஒர்க் அவுட் ஆகும் தெரியுமா? இந்த மாதம் ஸ்விக்கி ஜொமேட்டோ செலவை ஒரு 50% குறைக்காமல் வெறும் 10% மட்டும் குறைச்சிக்குங்க. அடுத்த மாதம் உங்கள் எஸ்ஐபி தொகையை ஒரு 500 ரூபாய் மட்டும் அதிகரிங்க. அதுக்கு அடுத்த மாதம் கடந்த 3 மாதமாக யூஸ் பண்ணாத ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணுங்கள் உங்கள் ஃபோன்லேயோ டிவிலேயோ இருந்து. அப்புறமா நீங்கள் தேவையில்லாத ஏதாவது பொருள், உங்கள் ஸ்கின் கேர்க்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சன்ஸ்க்ரீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத ஒரு பொருளை கம்மி பண்ணுங்கள். இல்லை பிராண்டட் பொருளாக மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக அதே தரத்தில் இருக்கிற லோக்கல் பிராண்ட் பொருளுக்கும் வந்து மாறி பாருங்கள். இந்த ஒரு மாற்றமும் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக சாதாரணமாக தெரியும். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய வில் பவர் தேவைப்படுது.
தேவைப்படுது. ஆனால் 12 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஒட்டுமொத்த ஃபினான்ஷியல் லைஃபுமே மாறி இருக்கும். ஒரே நாளில் பட்ஜெட் போடுறேன்னு மொத்த செலவையும் கட் பண்ணுறதை விட இந்த கைசன் முறை ஏன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நியூரோ சயின்ஸ் சொல்லுது. நம்ம மூளையில் அமிக்டலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இது பயத்தையும் மாற்றத்துக்கான எதிர்ப்பையும் கட்டுப்படுத்துகிற இடம். நீங்கள் திடீர்னு பெரிய மாற்றத்தை செய்ய ட்ரை பண்ணும்போது மூளை அது ஒரு ஆபத்தாக நினச்சி எதிர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஜனவரி மாதம் புது வருஷ சபதம்னு பயங்கரமாக பட்ஜெட் போடுறவங்க மார்ச் மாதம் வரும்போது அதை அப்படியே கைவிட்டுறாங்க. ஏன்னா அந்த மாற்றம் ரொம்ப பெருசு, மூளையால் ஏற்றுக்க முடியல, கடைசியில் உங்கள் வில் பவர் தோற்று போயிடுது. ஆனால் இந்த கைசன் முறை மூளையோட ரேடாருக்குள்ளேயே வராதுங்க. ஏன்னா 1% மாற்றம் மூளைக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் அந்த சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது உங்கள் சேவிங்ஸ் ரேட் 5%லேருந்து 22% உயர்ந்திருக்கும். அது எந்த செகண்ட்ஸில் நடந்துருச்சுன்னு உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்கவே முடியாது. அடுத்த பழக்கம் இக்கிகை. இதோட பொதுவான அர்த்தம் என்னன்னா நம்ம உயிர் வாழ்றதுக்கான ஒரு அர்த்தம். இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற பல யூத் தங்களுக்கு பிடிச்ச ஒரு கரியரை தேர்ந்தெடுக்க இந்த இக்கிகாய் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜப்பானில் இது வெறும் கரியருக்கானது மட்டும் இல்லை, நம்ம டெய்லி லைஃபுக்கு ஒரு அர்த்தத்தையும் சந்தோஷத்தையும் தர ஒரு விஷயம். அது தோட்ட வைக்கிறதா இருக்கலாம், குடும்பத்துக்கு சமைக்கிறதா இருக்கலாம், இல்லை உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதா கூட இருக்கலாம். சரி, இதை பணத்தோட எப்படி லிங்க் பண்ணுறது? இதை நம்ம பண விஷயத்தில் அப்ளை பண்ணும்போது எந்த பட்ஜெட் ஆப்போ இல்லை SAP கால்குலேட்டரோ கேட்காத ஒரு முக்கியமான கேள்வியை இது உங்ககிட்ட கேட்கும். அசலாக இந்த பணம் எதுக்காக? இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம ஊரில் நிறைய பேர் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் காசை சேமிக்கிறாங்க. இல்லைனா யாராவது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் டூர் போயிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் உடனே அவங்களும் போகணும்னு நினச்சி அதை பண்ணுறாங்க. நம்ம செலவுக்கு பின்னாடி ஒரு தெளிவான ஃபிலோசஃபியே இருக்கிறது இல்லை. ஆனால் உங்கள் இக்கிகை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவும் அந்த இலக்குக்கு உதவுதா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவரோட இக்கிகையை எப்படி ஃபிக்ஸ் பண்ணார் அப்படின்னா, எந்த பண கஷ்டமும் இல்லாமல் தன்னோட மகளோட குழந்தை பருவத்தை ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணணும், அப்புறம் அவங்க காலேஜ் போகும்போது எஜுகேஷன் லோன் எதுவும் வாங்காமல் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கிளாரிட்டி வந்த உடனே தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் எல்லாமே அவரோட லட்சியத்துக்கு ஒரு தடையாக தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தேவையில்லாத பொருட்களை வாங்குறதையே நிறுத்துறதுக்கு அவருக்கு எந்த ஒரு வில் பவரும் தேவைப்படலை. ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பர்பஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இம்பல்ஸ் பையிங் எல்லாமே அவருக்கு தேவையில்லாத ஒன்றா மாறிடுச்சு. அடுத்த ஜப்பானீஸ் பழக்கம் வபி சபி. இது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற கன்சியூமர் கலாச்சாரத்துக்கு இதுதான் கரெக்டான மருந்து. இதோட சிம்பிள் அர்த்தம் என்னன்னா, ஒரு பொருள் முழுமையாக இல்லாமல் கொஞ்சம் பழசாக இல்லை குறைபாடோடு இருந்தாலும் அதில் இருக்கிற அழகை ரசித்து திருப்தி அடைகிறது தான். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு கீரல் விழுந்த டீ கப்பாக இருக்கலாம், இல்லைனா லைட்டாக தான் வந்து கிழிஞ்சிருக்கும், பட் நமக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குர்தாவாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஊரில் நிலைமை என்ன தெரியுமா, ஒரு பொருளில் சின்ன குறை தெரிஞ்சால் கூட அதை உடனே மாற்றணும்னு நினைக்கிறோம். ஃபோன் ஸ்க்ரீனில் ஒரு சின்ன கீரல் விழுந்த உடனே புது மாடல் ஃபோன் தேட ஆரம்பிச்சிடுறோம். ஷூவில் ஒரு சின்ன கரைப்பட்டால் புது ஆர்டர் பண்ணிடுறோம். டக்குன்னு வந்துட்டு ஆர்டர் போடுறதுக்கு ஆப்ஸ் நமக்கு இருக்குது. சோஃபா குஷன் கொஞ்சம் அழுக்காகிட்டால் உடனே வந்துட்டு அதை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எப்போவுமே ஒரு பொருளை பார்த்து அதிருப்தி அடையணும், அப்போ தான் நம்ம புதுசாக வாங்குவோன்றதை நம்பி தான் இந்த கன்சியூமர் எக்கானமியே ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த வபிசபி தத்துவம் உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி திருப்தியாக வாழ்கிறதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரே ஒரு மைண்ட் செட்டை மாற்றுறதால எவ்வளோ பணம் மிச்சமாகும் தெரியுமா? நம்ம ஊரில் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் குடும்பம் அவங்களோட துணிமணிகள், வீட்டு அலங்கார பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கெல்லாம் மட்டுமே வருஷத்துக்கு சுமாராக 1,20,000 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஸோ இனிமேலேருந்து நீங்களும் இந்த வபிசபி தத்துவத்தை யூஸ் பண்ணி புதுசு வாங்குறதுக்கு பதிலாக ரிப்பேர் பண்ணி இருக்கிற பொருளை இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக யூஸ் பண்ணால் இந்த செலவில் வெறும் 25% கம்மி பண்ணால் கூட வருஷத்துக்கு 30,000 ரூபாய் உங்களுக்கு மிச்சமாகும். இந்த 30,000 ரூபாயை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 12% ரிட்டர்ன்ஸில் ஒரு 25 வருஷம் கணக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பொருளை நீங்களே மதித்து ஒழுங்காக பாதுகிட்ட அந்த ஒரே ஒரு மைண்ட் செட் மாற்றத்தால் மட்டுமே உங்கள் கையில் அடிஷ்னலாக 45 lakhs பணம் வந்துட்டு சேர்ந்துருக்கும். அடுத்த பழக்கம் ஓசோஜி. ஜப்பானில் ஒவ்வொரு வருஷமும் கடைசியில் ஃபாலோ பண்ணுற ஒரு பாரம்பரியமான பழக்கம் இது.
குடும்பத்தோடு சேர்ந்து வீடு முழுக்க இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை க்ளீன் பண்ணி வீட்டை சுத்தமாக்கி ஒரு தெளிவான மனசோட புது வருஷத்துக்குள்ளே போவாங்க. இது வெறும் வீட்டை பெருக்கிற வேலை மட்டும் கிடையாது, தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடுற ஒரு சடங்கு மாதிரி. நிஜமாக சொல்லணும்னா நாமளும் தீபாவளிக்கு முன்னாடி இதை தான் பண்ணுறோம், வீட்டை நல்லா டீப் க்ளீன் பண்ணுறோம். ஆனால் நம்ம செய்கிற தவறு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஓசோஜி தத்துவத்தை நம்ம பண விஷயத்தில் இப்படி தான் அப்ளை பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ரீசெட். வருஷத்துக்கு ஒரு முறை, முக்கியமாக இந்த மார்ச் ஏப்ரல் ஃபினான்ஷியல் இயர் எண்டு சமயத்துலேயோ இல்லை தீபாவளி அப்போவோ நீங்கள் கண்டிப்பாக உட்காரணும். உங்கள் ஃபினான்ஷியல் லைஃபோட கம்ப்ளீட் ஆடிட் பண்ணணும். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், மாதம் மாதம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற சார்ஜஸ், இன்சூரன்ஸ் பாலிசி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லோன் மற்றும் இஎம்ஐ எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் செக் பண்ணணும். தேவையில்லாததை கேன்சல் பண்ணணும். எதையாவது குறைக்க முடியுமான்னு யோசித்து பார்க்கணும். உங்கள் தற்போதைய குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றணும். ஏன்னா நம்ம பல சிஸ்டமை ஒரு முறை செட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். சப்ஸ்கிரிப்ஷன் ஏறிட்டே போயிட்டுருக்கும், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நமக்கே தெரியாமல் அதிகமாகும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ட்ராக் மாறும். இதையெல்லாம் இந்த ஓசோஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபினான்ஷியல் ஓசோஜியை பண்ணும்போது நான் கம்ப்ளீட்டாக மறந்து போனேன். எனக்கு தேவையே இல்லாத ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக மாதம் 4200 ரூபாய் வீணாகிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சேன். அதை கணக்கு போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் நான் கவனிக்காத போது என் அக்கௌண்ட்ல இருந்து போயிட்டு இருந்திருக்கு. 3 months ஆச்சு நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறத விட்டு. பட் அதோட சப்ஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இருந்துச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடி போகாமல் விட்ட ஜிம்மோட மெம்பர்ஷிப், அது போக போன வருஷம் ஆன்லைனில் மாஸ்டர் கிளாஸ் எடுத்திருந்தேன். அதோட ஆட்டோ ரினியூவல் ஆனது, அப்போது எப்போவோ டவுன்லோட் பண்ணி மறந்து போயிட்டு இருந்த ஹெல்த் ஆப், இதெல்லாம் அதில் இருந்துச்சு. இந்த ஓசோஜின்றது கஞ்சத்தனம் கிடையாது. நீங்கள் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஃபினான்ஷியல் லைஃப்பை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர ஒரு சூப்பர் பழக்கம். அடுத்த பழக்கம் சோகன். இதோட நேரடி அர்த்தம் என்னமோ சேமிப்பு தான். ஆனால் ஜப்பானீஸ் ஃபினான்ஷியல் கலாச்சாரத்தில் இதுக்கு ஒரு தனி அர்த்தம் இருக்குது. மாத கடைசியில் மீதி இருக்கிற பணத்தை சேமிக்காமல் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே சேமிக்கணும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் சம்பளம் விழுந்த உடனே அதில் ஒரு பகுதி ஆட்டோமேட்டிக்காக சேவிங்ஸ்க்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ போயிடணும். மீதி என்ன பணம் இருக்கோ அதை வச்சு தான் அந்த மாத செலவுகளை ஓட்டணும். ஆனால் இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் எப்படி பண்ணுறோம், சம்பளம் வரும், முதல்ல செலவு பண்ணுவோம், அப்புறம் மாத கடைசியில் ஏதாவது மிச்சம் இருந்தால் சேமிக்கலான்னு பார்ப்போம். ஆனால் ஜப்பானீஸோட சோகன் மாடல் என்னன்னா, முதல்ல சம்பளம், அப்புறம் சேமிப்பு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல செலவு. கேட்கறதுக்கு என்னமோ ரெண்டும் ஒரே மாதிரி தெரியலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய மேஜிக் இருக்குது. முதல்ல சேமிச்சிட்டிங்கன்னா உங்கள் செலவுகள் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். அதுவே கடைசியில் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சா காசு கண்டிப்பாக மிஞ்சாது. ஏன்னா கையில் பணம் இருந்தால் செலவு தானே அதிகமாகும். இதை உங்களுக்கு புரியிற மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ரோஹனுடைய சம்பளம் டேக்ஸ் எல்லாம் போக 90,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நம்ம ஊர் வழக்கப்படி அவர் முதல்ல செலவு பண்ணிவிட்டு அப்புறம் சேமிக்கலான்னு நினைக்கிறாரு. ஆனால் என்ன நடக்குது, கையில் காசு இருக்கிறதால செலவு இழுத்துட்டே போகுது. மாத கடைசியில் ஒன்றும் மிஞ்சுறதில்ல. ஆஃபீஸில் இபிஎஃப் பிடிக்கிறதுனால மட்டும் மாதம் ஒரு 4,500 ரூபாய், அதாவது வெறும் 5% தான் அவரால் சேமிக்க முடியுது. இப்போ இதே ரோஹன் சோகன் முறையை ஃபாலோ பண்ணுறாருன்னு வச்சுப்போம். சம்பளம் அடுத்த நாள் காலையிலேயே அவரோட சம்பளத்திலேருந்து 20%, அதாவது 18,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை எஸ்ஐபி இல்லை ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. இப்போ அவரோட செலவு அக்கௌண்ட்டில் வெறும் 72,000 ரூபாய் தான் இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு 2 மாதத்தில் அவரோட மூளை அந்த 72,000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ண பழகிடும். ஏன்னா செலவு பண்ணுறதுக்கு அங்கே ஆப்ஷனே இல்லை. இப்போ ஒரு வருஷம் கழிஞ்சு பார்த்தா பழைய முறைப்படி வெறும் 54,000 ரூபாய் சேமித்த ரோஹன் இந்த புது முறைப்படி 2,16,000 ரூபாய் சேமிச்சிருப்பார். இதே பழக்கத்தை ஒரு 25 வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன்ஸில் கணக்கு பண்ணி பார்த்தா பழைய முறைப்படி அவர் கையில் வெறும் 76 லட்சம் தான் இருக்கும். ஆனால் இந்த ஜப்பானீஸ் சோகன் முறையை ஃபாலோ பண்ணியிருந்தா அவர் கையில் கிட்டத்தட்ட 3,04,00,000 ரூபாய் இருக்கும். ஒரே சம்பளம் தான், ஒரே சிட்டி, ஒரே லைஃப் தான். ஆனால் நீங்கள் பணத்தை கையாளுற வரிசை, அதாவது ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் மட்டும்தான் இங்கே கேம் சேஞ்சர். செலவு பண்ணிட்டு மீதியை சேமிக்கிறீங்களா இல்லை சேமிச்சுட்டு மீதியை செலவு பண்ணுறீங்களாங்கிறது தான் விஷயமே.
அடுத்த பழக்கம் ஷிரின் யோகு. ஜப்பானீஸ் மொழியில் இதோட அர்த்தம் காட்டிற்குள் குளிப்பது. அதாவது மன அழுத்தத்தை குறைச்சி மனசை லேசாக்குறதுக்காக இயற்கையோடு சேர்ந்து அமைதியாக நேரத்தை செலவிடுற ஒரு பழக்கம். இதுக்கு ₹1 கூட செலவாகாது. இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தா இதை நான் ஃப்ரீ லிவிங் அப்படின்னு சொல்லுவேன். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட், சோஷியல் லைஃப், வீக்கெண்ட் செலிப்ரேஷன் இது எல்லாத்தையும் காசே இல்லாத விஷயங்களை வச்சு பிளான் பண்ணுறது தான். ஆனால் இப்போ நம்ம ஊரில் நிலைமை என்ன தெரியுமா? ஜாலினாலே அதுக்கு காசு, ரிலாக்ஸ் பண்ணணும்னாலே செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனால் கஃபே, வீக்கெண்ட் போகிறதா இருந்தால் மகாபலிபுரம் ட்ரிப், இல்லை பிவிஆர் படம், ஒரு மாதிரி எல்லா இதுக்கான டிக்கெட்டு, இல்லைன்னா சும்மா பொழுது போக்குறதுக்காக மால் போய் ஷாப்பிங் பண்ணுறது, இப்படி தான் நம்ம பொழுது போக்கிட்டு இருக்கோம். இதனாலேயே நம்ம ஊரில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் வருஷத்துக்கு சுமாராக 40,000 ₹60,000 வரைக்கும் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஹோட்டல் சாப்பாட்டுக்கும் மட்டுமே செலவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜப்பானீஸ் கலாச்சாரம் இதுக்கு முற்றிலும் வேறான ஒரு வழியை காட்டுது. பார்க்ஸில் சும்மா நடந்து போகிறது, எல்லாரும் சேர்ந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது, புக்ஸ் வாசிக்கிறது, கார்டனிங் பண்ணுறது, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லைன்னா வீட்லேயே அமைதியாக ஒரு டீ போட்டு குடிச்சு ரசிக்கிறது, இப்படி வாழ்க்கையோட ஆகச்சிறந்த தருணங்கள் எல்லாமே எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாமையே நடக்குது. நான் எப்போ என்னோட வீக்கெண்ட்ஸை இந்த மாதிரி செலவில்லாத விஷயங்களை வச்சு பிளான் பண்ண ஆரம்பிச்சனோ, அதாவது லோக்கல் ஏரி பக்கத்தில் வாக் போகிறது, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கூட சேர்ந்து சமைக்கிறது, பப்ளிக் லைப்ரரி இல்லை பார்க்கில் போய் புக்ஸ் படிக்கிறதுன்னு மாறினோ, அடுத்த 3 மாதத்தில் என் என்டர்டெயின்மெண்ட் செலவு 50% குறைஞ்சிதுங்க. இதனால் இங்கே நான் எதையுமே மிஸ் பண்ணதான் நினைக்கல. சொல்லப்போனால் என் வீக்கெண்ட்ஸ் இன்னும் நிம்மதியாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் மாறியதை கவனித்தேன். ஏன்னா நான் சந்தோஷத்தை பொருட்களை வாங்குறதுல தேடாமல் அந்தந்த தருணங்களை ரசித்து வாழ்கிறதுல தேட ஆரம்பித்தேன். பேசிகிட்டே 10வது பழக்கத்துக்கு வந்துட்டோம். இதுதான் நாம் இது வரைக்கும் பார்த்த எல்லா பழக்கங்களையும் ஒன்றா சேர்த்து கட்டி போட போகிற ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் ஹேண்ட்ஸோ. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்மளே ரொம்ப நேர்மையாக ஆழமாக சுய பரிசோதனை பண்ணிக்கிறது, அதாவது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆனால் இதில் ஒரு விஷயம், இது உங்களை நீங்களே குற்றம் சொல்கிறதோ இல்லை குற்ற உணர்ச்சியில் தவிப்பதோ கிடையாது. நாம் என்ன பண்ணோம், எது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, எது சொதப்புச்சு, அடுத்த முறை இதை எப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக யோசிக்கிறது தான் இந்த ஹேண்ட்ஸோ. ஜப்பானில் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்லேருந்தே இந்த ஹேண்ட்ஸோ முறையை அவங்க கலாச்சாரத்தோட ஒரு பகுதியாக கற்றுக் கொடுக்குறாங்க. நாம் ஏதோ தோத்துட்டோங்கிறதுக்காக சுய பரிசோதனை பண்ண போகிறதில்ல, நாம் இன்னும் வளரணும், இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக பண்ணுறது தான் இது. பண விஷயத்தில் இந்த ஹேண்ட்ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோல கக்கிபோ டைரி எழுதுகிற பழக்கம், அதை முழுமையாக்குறதே இந்த மாத கடைசியோட ரிவ்யூ தான். மாதத்தோட கடைசி நாளில் உங்கள் டைரியை முன்னாடி வச்சு உட்காரணும். எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ பயமோ இல்லாமல் ரொம்ப நேர்மையாக உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கணும். இந்த மாதம் நான் நினச்ச சேவிங்ஸ் டார்கெட்டை ரீச் பண்ணேனா? நான் பண்ண செலவுகளை எல்லாம் எனக்கு நிஜமாக சந்தோஷத்தையும் மதிப்பையும் தந்துதான்? அடுத்த மாதம் நான் எதை மாற்றிக்கணும், எதை இன்னும் பெட்டராக பண்ணணும்? இந்த ஒரு பழக்கம், அதாவது மாதத்துக்கு வெறும் 10 நிமிஷம் உட்காந்து நேர்மையாக உங்கள் பணத்தை பற்றி யோசிக்கிற இந்த ஒரு சின்ன பழக்கம் தான் இந்த லிஸ்ட்லேயே இருக்கிற மிக மிக முக்கியமான ஹேபிட். ஏன்னா இந்த ஒரு ஹேபிட் தான் நம்ம இன்னி ஃபாலோ பண்ண போகிற மற்ற ஜாப்பனீஸ் பழக்கங்களையும் காலப்போக்கில் இன்னும் பெட்டராக மாற்ற போகிற ஒரு டூல். இந்த ஹேண்ட்ஸை உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்கள் மொட்டானாய் பழக்கம் இன்னும் ஷார்ப்பாகும், தேவையில்லாத வேஸ்டேஜ் குறையும். ஹரா ஹச்சிபு பழக்கம் மூலமாக நீங்கள் எங்கே அதிகமாக செலவு பண்ணி வயிறு ரொப்பி இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் கைசன் 1% இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு சரியான டைரக்ஷன் கிடைக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஹேண்ட்ஸைன்ற சுய பரிசோதனை இல்லைன்னா நீங்கள் கற்றுக்கிற மற்ற எல்லா பழக்கங்களும் எப்போவுமே ஒரே லெவலில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஹேண்ட்ஸை உங்ககிட்ட இருந்தால் அந்த பழக்கங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து காம்பவுண்டிங் ஆகி உங்கள் ஃபினான்ஷியல் லைஃபையே வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். நான் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில், அதாவது ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணுறவங்களையோ இல்லை ஏகப்பட்ட காசை சம்பாதிக்கிறவங்களையோ நான் சொல்லலை. நிஜமாக ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வச்சுருக்கிற பணத்தை பற்றின பயமே இல்லாத உலகத்தோட ஆகச்சிறந்த பணக்காரங்க கிட்ட ஒரு பொதுவான குணம் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் பணம் பேசிக்காக எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் பற்றி தெரியும், அசட்ஸ் மற்றும் லயபிலிட்டி நடுவில் இருக்கிற வித்தியாசம் தெரியும். அவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புகிறாங்க, நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ₹1 விட நாம் மிச்சப்படுத்துகிற ₹1 மதிப்பு அதிகம். ஏன்னா அந்த மிச்சப்படுத்துகிற காசுக்கு நீங்கள் டாக்ஸ் கட்ட தேவையில்லை, அதுக்காக நீங்கள் மறுபடியும் உழைக்க
தேவையில்லை, அது உங்களை மென்டலி டயர்டும் ஆக்காது. இந்த புரிதலுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது நிதி அறிவு. ஜப்பானோட இந்த அத்தனை நல்ல பழக்கங்களும் வளர்றதுக்கான ஒரு வளமான மண் இதுதான். இந்த அறிவு மட்டும் இல்லைன்னா கக்கேபோன்றது வெறும் 40 ரூபாய் நோட்டு புக்கு தான். மொச்சனான்றது சும்மா ஒரு வார்த்தை தான். சோக்கன்றது நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு அடுத்த வாரமே மறந்து போகிற ஒரு வெற்றி கான்செப்ட் மட்டும்தான். ஆனால் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட நீங்கள் அந்த பழக்கங்களை ஃபாலோ பண்ணும்போது அது ஒரு சூப்பரான சைலண்ட்டான ஆனால் செம்ம எஃபெக்டிவான ஒரு சிஸ்டமாக மாறி உங்களுக்கான வெல்த்தை உருவாக்க ஆரம்பிக்கும். ஒரு ஜப்பானீஸ் தோட்டம் எப்படி ரொம்ப பொறுமையாக திட்டமிட்டு ஒவ்வொரு செடியும் ஒரு காரணத்தோடு வைக்கப்பட்டு எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் மற்றவங்களுக்கு காட்டணுன்ற பந்தா இல்லாமல் அழகாக வளருமோ அதே மாதிரி உங்கள் பணமும் வளர ஆரம்பிக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தேவையில்லாத ஏகப்பட்ட பொருட்களுக்கு நடுவில் கையில் காசே இல்லாமல் கிரெடிட் கார்டு பில்லை பார்த்துட்டு பேங்க் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பயந்து நடுங்கிட்டு இருந்த ஒரு பொண்ணாக தான் நான் இருந்தேன். ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு தேவைப்பட்டது பெரிய சம்பளம் கிடையாது, பணத்தை பற்றின ஒரு சரியான ஃபிலாசபி. நிறைய சம்பாதிக்கிறதுனால மட்டும் வெல்த் உருவாகிறது இல்லை, பணத்தை பற்றி நிறைய புரிஞ்சுக்கிறதுனால தான் அது உருவாகுதுன்ற உண்மை நான் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த புரிதலுக்கு அப்புறம் தான் பழக்கங்கள் மாறிச்சு. பழக்கங்கள் மாறினதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் கிடைச்சிது. ஜப்பான் இந்த சீக்ரெட்டை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. உலகப் போர்கள், பொருளாதார வீழ்ச்சி, இயற்கை சீற்றங்கள், கலாச்சார மாற்றங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த கொள்கைகள் இன்னும் உயிரோடு இருக்குது. இது வெறும் ஃபினான்ஷியல் டிப்ஸ் கிடையாது, இது பணத்தின் மீதும் அந்த பணத்தை கையாளுற உங்கள் மீதும் நீங்கள் வச்சிருக்கிற ஒரு மரியாதை. அதுதான் உங்கள் ஃப்யூச்சரை காப்பாற்ற போகிற ஒரு சைலண்ட் டிசிப்ளின். இப்போது இந்தியாவில் நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய சம்பளமோ பெரிய இடமோ தேவையில்லை. நீங்கள் சம்பாதிக்கிற காசை கூட போதுமானதாக இருக்கலாம். உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு சின்ன நோட் புக், ஒரு பேனா, அப்புறம் உங்கள் காசு எங்கே போகுதுன்னு கவனிக்கிறதுக்கான அந்த ஒரு சின்ன மனசு மட்டும்தான். அங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குது. எப்போவுமே அங்கே தான் ஆரம்பிக்கணும்.